குடியுரிமை சிட்டிசன்ஷிப் எடுத்துருங்க. செகண்ட் பார்ட்டு ஆர்டிகல்ஸ் 5 to 11 வரை எங்கேருந்து பாரோ பண்ணாங்கன்னா இங்கிலாந்துலேருந்து பாரோ பண்ணாங்க. ஆர்டிகல் 5 என்ன சொல்லுதுன்னா, அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது உறைவிடம் மூலம் குடியுரிமை பெறுதல். ஆர்டிகல் 6 பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களுடைய குடியுரிமை. ஆர்டிகல் 7 இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் போயிட்டு திரும்பவும் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களுடைய குடியுரிமை. ஆர்டிகல் 8 இந்தியாவிற்கு வெளியே வசிக்கக்கூடிய இந்திய வம்சாவளிகள் அவங்களோட உரிமை அவங்க பதிவு செய்வதன் மூலம் குடியுரிமையை பெறலாம். ஆர்டிகல் 9 அயல்நாட்டு குடியுரிமை பெற்றவர் இந்திய குடியுரிமையை இழந்துருவார். ஆர்டிகல் 10 இந்திய குடியுரிமையினுடைய தொடர்தல். ஆர்டிகல் 11 குடியுரிமையை ஒழுங்குபடுத்த பாராளுமன்றத்தினுடைய அதிகாரம். சிட்டிசன்ஷிப்பில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணோம்னா அது ஒன்லி பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குது. அதன் மூலம் கொண்டு வந்த சட்டம் இந்திய குடியுரிமை சட்டம் 1955. இதில் அஞ்சு வகையில் குடியுரிமை பெறலாம். இழத்தரில் 3 வகையில் அது இழந்துடலாம். இதுவரை 9 முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. 1955, 57, 60, திரும்ப 85, 86, 92, 2003, 2005, 2015, 2019. 2003 குடியுரிமை திருத்த சட்டம்னு யார் கொண்டு வந்ததுன்னா LM சிங்வியினுடைய பரிந்துரைப்படி கொண்டு வந்தாங்க. இதில் காமன்வெல்த் குடியுரிமை அது நீக்கப்பட்டிருக்கும். 1955 காமன்வெல்த் குடியுரிமை வந்திருக்கும். அதில் 3 அது 2003 ஜனவரி 9 அதில் இருந்து தான் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடப்படுறாங்க. ஜனவரி 9 ஏன் அப்படின்னா காந்தியடிகள் 1915 ஜனவரி 9 இந்தியா வந்திருப்பார். அதை வச்சு தான் ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடுறோம். அது யார் எந்த அமைச்சகம் சொன்னதுன்னா வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொன்னது. வெளியுறவுத்துறை அமைச்சகம் 2003 இருந்து எவ்ரி இயர்ஸ் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடப்பட்டிருக்கும். 2015 இருந்து தான் 2 இயர்ஸுக்கு ஒன்ஸ் கொண்டாடுறாங்க. 2 இயர்ஸ் ஒன்ஸ் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடப்படுகிறது. கடைசியாக 2025 ஒடிசாவில் இந்த மாநாடு நடந்திருக்குது. 2003 ஃபஸ்ட்டு மாநாடு ஜனவரி 9 அது எங்கன்னா டெல்லியில் நடந்திருக்குது.